நம்ம வச்சிருக்க ஃபிஷஸ்லாம் இறந்து போகுது. இதுக்கப்புறம் நம்மளோட ஃபிஷஸ் எதுவுமே சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட்லேருந்து புதுசாக ஒரு பொருள் தான் இறக்கியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, டிடிஎஸ் மீட்டர் தான் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன். ஆனால் இதில் ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா காம்போவாக ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஒரு டிடிஎஸ் மீட்டர் அந்த பிஹெச் பேப்பர்னு. ஆனால் ஃப்ளிப்கார்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் டிடிஎஸ் மீட்டர் மட்டும் தான் வந்திருக்கு. அதுவும் இது ஒரு 150 ரூபா இல்லைனா ஒரு 200 ரூபா தான் இருக்கும். ஆனால் நான் 300 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். ஃப்ளிப்கார்ட் பார்த்தீங்கன்னா மாற்றி சென்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை இல்லை, ரிட்டர்ன் போட்ட வேண்டியது தான். சரி, வந்த மீட்டரை வச்சு நம்மளோட வாட்டர்லாம் எந்த கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தேன். நம்மளோட போர் வாட்டர் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா ஃபிஷ் டேங்குக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை செக் பண்ணும்போது 800க்கு மேலே வருது. இது கண்டிப்பாக ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து அவ்வளோ சேஃப் இல்லை. அதே தண்ணி தான் பார்த்தீங்கன்னா நான் ஃபிஷ் டேங்கில் செக் பண்ணும்போது 107 தான் காட்டுது. 800 இருந்த போர் வாட்டரை வெறும் 150 கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஈஸியாக நேச்சுரலாகவே கொண்டு வந்துட்டேன். அதை நான் அடுத்த ஷார்ட்ஸில் சொல்கிறேன். நான் ஆர்டர் பண்ணது ஒன்று, ஆனால் வந்தது ஒன்று. இதனாலே பார்த்தீங்கன்னா கடுப்பாய் நான் அதை ரிட்டர்ன் போட்டுட்டேன். நம்ம டேரெக்டாக போய் கடையில் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு போய் கடையில் போய் வாங்கினேன். என்ன ஒன்று, கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா அதிகமாக இருந்தது. ஆக மொத்தம் எனக்கு ஒரு 100 ரூபா லாஸ். இதில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரும் காட்டுன்னு சொன்னாங்க. அதனால தான் இதை ஆர்டர் பண்ணால். ஆனால் வந்தது வேறு. ஆனால் இதில் டெம்பரேச்சர் வந்து கரெக்டாலாம் காட்டல.